செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வரைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலத்தோறும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசந்த காலங்களிலே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாததில் இருக்கிறவர்களை போல அழைத்து கொடுக்கிற கர்த்தர், என் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன கர்த்தர், நீர் சர்வ வல்லவர் அப்பா. நீ சர்வ வியாபி, சர்வ ஞானி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ அன்பாக இருக்கிறீர், இரக்கமாக இருக்கிறீர், தயமாக இருக்கிறீர், நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறீர். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே நாங்கள் பாய்ந்து போவோம், உம்மாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவோம். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பலுத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான் என்ற வார்த்தையின்படி எங்களை நடத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்டும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில், ஆவி குறைவால்தான், மீட்பருதிர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது நேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார்
என்றுமே காத்திடுவார் என்றுமே. கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாய் தயவாய் கிருபையா இருங்க ஆண்டவரே. எனக்கு தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களையும் கரங்களையும் எடுக்கிறோம். வானத்திலும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து தாசை வரும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிழல் தருவார். வாதை உனக்கு சிலருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். எகிப்தில் வர பண்ணின ஒரு வாதையும், கையை உயர்த்துங்க, எகிப்தில் வர பண்ணின ஒரு வாதியை நான் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு கூட 15 வருஷத்தை, 20 வருஷத்தை, 30 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன். ஆகாரே, ஏன் அழுகிறார்? பிள்ளை இருக்கின்ற இடத்துல தண்ணீர் இருக்கிறது, எடுத்துக்கோ. பிள்ளையை எடுத்து கொண்டு போ. அவனை நான் பெரிய 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 ஜாதியாக்குவேன். வெறும் கோலும் கையுமாய் நீங்க இந்த பரிவார் வந்திருக்கிறீங்க. இந்த இடத்து வரைக்கும் நீங்க வெறும் கோலும் கையுமாய் ஆண்டவரே நம்பி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், 2 பரிவாரங்களோடு கூட நீங்க புறப்பட்டு போகிற நேரம் வந்து விட்டு இருக்கிறது. யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்துல இருப்பீங்கன்னா, ஆண்டவரே நான் யோபுவை போல நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, உங்களுக்கு வருகிற வார்த்தை என்னன்னா, நான் யோபுதான், ஆனா எண்ணி முடியாத அதிசயங்களையும் சொல்ல முடியாத ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிற கர்த்தர் என்பதை உங்களுக்கு சொல்லி உணர்த்த விரும்புகிறார். மகளே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை காத்து நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார். அதை உங்களுக்கு சொல்ற. நீங்க யாருக்காகவோ உங்க பிள்ளைகளுக்காகவோ ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கண்டு அந்த பிள்ளையை எழுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அப்பா. நீர் போதுமானவர், போதுமானவர், போதுமானவர். ஆண்டவரே, எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை, வனாந்தரமா இருக்கிறது. அந்த இடத்துல கர்த்தர் அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு போஷித்தது மாத்திரமல்ல, 12 கோடிகளை மீதம் எடுக்க வைக்க என் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு அதை சொல்லுகிறார். உங்க கற்சாடைகள் எல்லாம் வெறுமையாய் காலியாய் இருக்கிறது. கர்த்தர் அதிலே திராட்சை ரசத்தை, முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் உங்க பிந்தின வாழ்க்கையின் திராட்சை ரசம் மிகவும் சுவையுள்ளதாக இருக்கும். யாரெல்லாம் இந்த சாரிபாத்து விதவை போல, இந்த பணக்கார விதவை போல இருக்கிறீங்களோ, உங்க எண்ணெய் மாவு குறையாதபடிக்கு, உங்கள் பாத்திரங்கள் களஞ்சியங்களிலே எண்ணெய் புரண்டோடும்படிக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, நீங்க இழந்ததெல்லாம் எப்படி அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ திரும்ப ராஜாவிடத்துல எலிசாவுடைய சிபாரிசின் பேர்ல பெற்றுக்கொண்டாலோ, அப்படியே யாரோ ஒரு சிபாரிசின் வழியாக நீங்கள் இழந்ததெல்லாம் 2 தனியா நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க விட்டு சென்ற இடத்தை திரும்பவும் பிடிக்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுத வாக்கும் கர்த்தர் இந்த வேளையில கோலியாத்தை காண்பிக்கிறார். யாருக்கோ கோலியாத்து தான் பெரிய பெரிய பயம், முறுத்தலா, அச்சுறுத்தலா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நொடி பொழுதே அவன் தலையை நசுக்கிற என் ஆண்டவர் அவன் முகம் குப்புற விழும்படியாய் கர்த்தர் இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறார். பிற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர். அவர் சாராளை பார்த்து, தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று கேட்டவர் உங்களையும் பார்த்து கேட்கிறார். இல்லை என்று சொல்லுங்க. கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில உன் ஆத்துமாவை நினமுள்ளதாக ஆற்றுவார். வயிற்றில் இருக்கிற ஒரு பிரச்சனை நிமித்தம், நிறைய பிரச்சனையை நிமித்தம் நீங்க இப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் அந்த அடி வயிற்றிலிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிசாசு இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் வல்லமையினாலே, இயேசுவின் சரீரத்தில் இருக்கிற அந்த வல்லமையினாலே, சாட்சியின் பட்டயத்தினாலே அவனை நான் அதம் பண்ணுகிற, பாதாளத்துக்கு துரத்துகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று ராஜாக்களில் எலியாவை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதை கண்டினியூவாக வாசிக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி இருக்கிறது.
கவனமாக கேளுங்க. இன்னைக்கு என்ன ரிவார்டு என்பதை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சு கொள்ள போறீங்க. இதே நிகழ்ச்சி தான், இதே எளியா நிகழ்ச்சி தான். ஆனால் என்ன ரிவார்டு, ஏன் இது ஒரு 15 நாள் ஆயிருக்கும், கிட்டத்தட்ட க்ரானிக்கல்ஸ் வந்துட்டோம், 16th டே இருக்கும்னு நினைக்கிறேன். 15 days 16 days ஆஃப் ஆஃப் தி டேஸ் நம்ம வந்துட்டோம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். தொடர்ந்து வாசிங்க, விட்டுறாதீங்க. நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் திரும்பவும் படிக்க முடியாதவங்க கூட படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. பாதியில் விட்டவங்க கூட திரும்ப தொடர ஆரம்பிக்க போகிறீங்க. அழையில் நான் ஆடியோலாவது நான் கேட்டுருவேன், கண்டிப்பாக நிச்சயம் கேட்டுருவேன். ஆங்கிலத்தில் வாசிப்பேன், தமிழில் வாசிப்பேன், எப்படியாவது நான் வாசிப்பேன். ஈஸி லாங்குவேஜில் வாசிப்பேன், வேகமாக நான் வாசிப்பேன். ரைட்? அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கும் வாசிக்க வைங்க. அவங்க எக்ஸாமுக்கெல்லாம், அவங்களுடைய எஜுகேஷனுக்கு, அவங்களுடைய வேலைக்கு, அவங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்கு அதெல்லாம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வேதத்தை மறக்கலைன்னா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நிச்சயம் மறக்கவே மாட்டார். அவர் மறக்காமல் இருக்கணும்னா நம்ம வேதத்தை நம்ம வாசிக்க வேணும். மறக்காதீங்க. என்னடா எவ்வளோ சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்ன அப்படி இருக்கு? 6ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் இருக்கிறது என்றார். அதுக்கு முந்தி வசனம், அவன் விழித்து பார்க்கிற பொழுது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அது முடியல. ஃபர்ஸ்ட், இதோ தடலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்போது புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். சரி, இது இந்த சிம்டம்ஸ் பற்றி நேற்று நான் சொல்லி கொண்டிருந்த பொழுது ஒரு 2 விஷயங்கள் அல்லது 3 விஷயங்களை, ஏன் இந்த டிப்ரெஷன், டிஸப்பாயின்மெண்ட்டு, அப்புறம் டிஸ்கரேஜ்மெண்ட்டு, டிஸ்பேரு ஏன் நமக்கு வருது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருந்த பொழுது, அதில் என்னன்னா கிளினிக்கலி நம்ம வாசித்தோம்னா லாஸ்ட் ஆஃப் பேஷன். ஒரு தொழில் மேலே அல்லது நம்ம ஒரு பேஷனோடு இருப்போம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பேஷன் வந்து ஊழியம் செய்வது தான், ஆயர் பணி செய்வது தான் எனக்கு பேஷன். இந்த பேஷன் எனக்கு கைகூடி வரவில்லைன்னா, அல்லது இந்த ஊழியம் எனக்கு சரியாக அமையலைன்னா, என்னால் பிரசங்கிக்க முடியலன்னா, அல்லது இப்படி ரொம்ப பேசிக்காக போயிடலாம். இந்த ஊழியமே கிடைக்காத நாட்கள் எனக்கு இருந்தது. 1994 இறையில் முடித்து ஹைதராபாத்தில் ஒரு எஸ்பிஜி சர்ச்சில், ஆங்கிலிக்கன் சர்ச்சில் பெரிய காங்கிரிகேஷனில் நான் ஊழியம் பண்ணேன். அதன் பிறகு பெங்களூர் பேப்டிஸ்ட் சர்ச்சில், அது ஒரு அர்பன், செமி அர்பனில் பெங்களூரில் நான் ஊழியம் பண்ணேன். அதன் பிறகு நான் இங்கிலாந்து தேசத்துக்கு போனேன். அது பார்த்தா உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் எப்படி சர்ச் இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். அதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்துவிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப்பு, பல வருஷங்கள் இந்த பைபிளே என்னால் தூக்க முடியாமல், சண்டேல பிரசங்கம் கூட பண்ண முடியாமல், அது வந்து இருக்கிறதுலே பயங்கர ஒஸ்ட்டு. அப்போ தான் நான் ரொம்ப டிப்ரெஷனில் போனேன், நிறைய டிப்ரெஷனில் போனேன். மருத்துவ இடத்துல போனால் டெஸ்ட் எடுப்பாங்க, எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு கடைசியில் அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னா, இது உங்கள் மனது சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால தான் நீங்கள் இப்படி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சிக்காதீங்க. ஸோ ஆங்ஸைட்டி 2.5, ரெஸ்டில் 2.5, அப்புறம் ரிவோட்ரல் 2.5 என்று சொல்லி சில மாத்திரைகளை எனக்கு, எல்லாம் அடிப்படையாக பேசிக் மாத்திரைகளை எனக்கு கொடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? டிப்ரெஷன். எதுக்கு தெரியுமா டிப்ரெஷனு? பேஷன். இந்த வேதத்தை விளக்கணும், ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், திருச்சபை நடத்தணும், மந்தைகளை மேய்க்கணும், பொறுப்பு இருக்கணும்.
மாத்திரமல்ல ஊதியம் வரணும். இதெல்லாம் இல்லைன்னா ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணும். இது இல்லைன்னா என்ன ஆகும்னா டிப்ரெஷனில் போகும். அப்போது ஒவ்வொருவருக்கும் இது ஆழ்மனத்தில் இந்த டிப்ரெஷன் இருக்கும் எல்லா வேலையிலும். இப்போ ஹெச்ஆராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கிறீங்க, சின்ன கம்பெனியில் இருக்கிறீங்க, டீச்சராக இருக்கிறீங்க, ஹெச்எம்மாக இருக்கிறீங்க, அல்லது செக்ரட்டரியேட்டில் இருக்கிறீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கீங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, சிலர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிலர் கடைகள் வைத்திருக்கிறீங்க, ஃபார்மஸாக இருக்கிறீங்க. நிறைய பேரை நான் நிறைய வேலை தளத்தில் நான் சந்திக்கிறது உண்டு. சில டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, நிறைய டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டரை வந்து வேலை செய்ய முடியாமல் தடுத்துட்டாங்க, அல்லது பேஷண்ட்டே வரலை அப்படின்னா டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். சில காலங்களுக்கு முன்பாக நீட் படித்த பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். நீட்டுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்த பொழுது அதில் வந்து சோர்வு ஏற்படுகிறது, மார்க் வர முடியாமல் போகிறதுனால அவங்க டிப்ரெஷனில் போய் அதுக்கப்புறம் விபரீத முடிவுகளாக எடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. சில டிப்ரெஷனுக்காக மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. படிப்பு எக்ஸாக்ட்லி இப்போ சொல்கிறேன், எக்ஸாம் நேரத்தில் சொல்கிறேன், படிப்பு ஒரு பெரிய டிப்ரெஷனாக பிள்ளைகளுக்கு இப்போ மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா மார்க் 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 மார்க்கு, டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லி ஒரு சின்னதாக நமக்குள்ளேயே நம்ம பிள்ளைகளை அழுத்த கொடுத்து 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 ஒருவேளை அவங்களால டாக்டர் ஆக முடியலனா, பாஸ் பண்ண முடியலனா, தேர்ச்சி பட முடியலனா அவங்க விபரீத முடிவுக்கு போகிறாங்க, டிப்ரெஷனில் போகிறாங்க. நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க, நிறைய தூங்க ஆரம்பிப்பாங்க, கெட்ட பழக்க வழக்கங்களில் போவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் புரியணும். அவங்க பேஷன் என்ன, அந்த பேஷன் அதில் போகிறாங்களா, அவங்க ஆசை, அவங்களுக்கு விருப்பம், அதில் அவங்கள வந்து அனுப்புகிறதுக்கு நாம் முயற்சி எடுக்க வேணும். இன்னைக்கு நான் 2-3 விஷயம். ஒன்று அது ஒன்று. ரெண்டாவது வந்து sadness and sorrow, deep sadness and sorrow. இங்கே எலியாவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. டீப் sadness. என்ன டீப் sadnessனா, சேட்னு உங்களுக்கு தெரியும், துக்கம். சாரோனா கூட தெரியும், அதுவும் துக்கம்தான். நான் இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விதமான என்ன சொல்கிறது, வருத்தம். ஏன் இதெல்லாம் வந்து இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இந்த மாதிரி எதிரிகள் வரணும், எனக்கு எவ்வளோ பெரிய ஆற்றலை ஆண்டவர் கொடுத்திருந்தார், ஆனால் இப்போ ஒரு பெண்மணி என்ன சொல்கிறேன், அவனை கொன்றுவேன், அவன் ரத்தத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பெரிய மன அழுத்தம், சேட்னஸ் அண்ட் சாரோ. அது மாதிரி இன்னொரு விஷயம், அந்த ஹோப்லெஸ்னஸ் அது பல நேரங்களிலே நமக்கு வரும். நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி வரும். இனி நமக்கு நம்பிக்கை இல்லை, இனி நம்மளால் வீடு கட்ட முடியாது, இனி நம்மளால் வேலைக்கு போக முடியாது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நல்லதே நடக்காது, திருமணமாகாது, வேலை கிடைக்காது, குழந்தை பிறக்காது, 15 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 39 வருஷம் ஆச்சு, திருமணம் நடக்காது. இதெல்லாம் வந்து லைஸ். இதெல்லாம் லைஸ். இதுதான் வந்து ஒரு மனுஷனை வந்து எலியா மாதிரி கொண்டு போய் நிறுத்தி, போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வைக்கும். இந்த உலகத்தில் எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்ல வைக்கும். ஆண்டவரே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கும். சரி, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டுக்கு போயிடலாம். ரிசல்ட் மிக மிக முக்கியம். அதுதான் இன்னைக்கு சொல்ல வந்தேன். ரிசல்ட் என்னன்னா, நல்ல கவனிங்க. இப்போ தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். எல்லாருமே அப்படி டிப்ரெஷனில் போகிறதில்ல. எல்லாரும் எலியாவும் ஆக முடியாது, எல்லாரும் யோபுவாகவும் ஆக முடியாது, எல்லாரும் ஆகார் மாதிரியும் டிப்ரெஷனில் போக முடியாது, எல்லாரும் டேவிட் மாதிரி டிப்ரெஷனில் போக முடியாது, அல்லது யாக்கோபு வனாந்திரத்தில் டிப்ரெஷனில் இருந்தானே அப்படி யாரும் அப்படி இருக்க முடியாது. ஆனாலும் ஒரு சிலர் ஆகார் மாதிரியோ, யோபு மாதிரியோ, அல்லது தாவீது மாதிரியோ டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, ரிசல்ட் அல்லது ரிசல்ட் இல்லைன்னா அதோட ரிவார்டு அல்லது ரெமிடி அல்லது என்ன செய்தால்
இந்த டிப்ரெஷன் போகும். ஒரு மருத்துவரிடத்துல நீங்கள் போகணும், அந்த மருத்துவரை பார்க்கணும், அவர் கவுன்சிலிங் கொடுப்பாரு, மாத்திரை கொடுப்பாரு. எனக்கு எப்படி மாத்திரை கொடுத்தாரோ அப்படி மாத்திரை கொடுப்பாரு. அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்குலாம் இல்லை, வருஷம் கணக்காக அந்த மாத்திரை சாப்பிடணும். சில நேரங்களில் ஒரு டாக்டர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், இட் வில் டேக் அ லைஃப் ஆல்சோ ஐயா. அந்த மாதிரி போயிடும். அவங்க வேறு வேறு முடிவுகள் கூட எடுப்பாங்க அப்படிலாம் கூட சொன்னார். ஸோ இதுலேருந்து தப்பிக்க என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எலியா எப்படி தப்பிக்க வைத்தார், எப்படி எலியா அவன் திரும்பவும் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவன் நடந்தான். இது மிக முக்கியமானது. இந்த ஒரு 10 மினிட்ஸை மாத்திரம் நீங்கள் கேட்டுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சரி. ஒரு தூதன் கர்த்தருடைய தூதன் அப்படிலாம் போட்டிருந்தாவே நீங்கள் இயேசு கிறிஸ்துன்னு தான் எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள், 7ஆம் வசனத்தில் இந்த கர்த்தர்ன்னு சொல்கிற வார்த்தை பாருங்கள், அது போல்ட் லெட்டர் இருக்கும், தூதன் இருக்கும். 5ஆம் வசனத்தில் ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி வரும். இப்படி தூதன் என்று சொன்னாலே நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கலாம். நான் பல இடங்களில் நான் வாசித்ததுனால எனக்கு ஓரளவுக்கு என்னால் ரிலேட் பண்ண முடியுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் இந்த இடத்துல குறிக்கிறது என்பது, மூவொரு கடவுளை குறிக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் தூதன் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இது ஆண்டவர் என்று சொல்வேன். காரணம் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் கொண்டு வந்து கொடுத்த அந்த உணவு. அது என்ன உணவு தெரியுமா? சுடப்பட்ட அடை அல்லது அப்பம், பாத்திரத்தில் தண்ணி. நல்லா கவனிங்க. இதுதான் அப்பம் தண்ணி. ஒருத்தர் ஃபாஸ்டிங், நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ண மோசேயும் பார்த்தோம். இல்லை, அப்பமும் புசிக்கலை, தண்ணீரும் குடிக்கலை என்பதை பார்த்தோம். இங்கே எலியா ஒரே போஜனத்தின் பலனாக 40 நாள் இரவும் பகலும் ஊரை மட்டும் நடந்து போனான்னு சொன்னால், இடையில தண்ணி குடித்தானா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி வேறு யாரெல்லாம் தண்ணி குடிச்சோம், 3 நாளைக்கு மேலே தண்ணி குடிக்காமலாம் ஃபாஸ்டிங் இருக்கவே கூடாது. ஏன்னா டீஹைட்ரேட் ஆகுது. ஏசு கிறிஸ்து தண்ணி குடித்தார், ஆனால் சாப்பிடல. அது நமக்கு வெளிப்படையாக பைபிளில் தெரிய வருகிறது. இங்கே என்னன்னா, இந்த அப்பமும் தண்ணீரும் என்ற ஒரு நிலை இருக்கிறது பாருங்க. அதுதான் மிக 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 முக்கியமான ஒன்று. எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியே வராங்க. அவங்க வனாந்தரத்தில் தங்குறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு வானத்தின் அப்பத்தை அவர் கொடுத்தார். வானத்திலிருந்து அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தார். கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்து கொடுத்தார். அதே சமயத்தில் நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு 5 அப்பம் 2 மீனை அண்ணாந்து பார்த்தார். மேலேருந்து என்ன வந்தது? அப்படியே அப்பமும் மீனும் வந்தது. சரி, 2வது நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் நிறைய வியாக்கியானம் பண்ணுங்க. நிறைய அந்த இடத்துல அப்பம் தண்ணீர் என்ற அந்த கான்செப்ட் இருக்கும். அதன் பிறகு நீங்கள் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த 40 நாள் ஆண்டவர் அவர் இந்த பூமியிலே சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது எங்கே போனாங்க? ரெண்டு பேர் கப்புள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க போய் கொண்டிருந்த பொழுது அவங்களோட கூட இடைப்பட்டு வீட்டுக்கு போகிறாரு. போனவுடனே அது முந்தி இருக்கிற விஷயத்தை நான் சொல்லாமல் மியூட் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, அந்த வீட்டில் போனவுடனே அவர் அப்பத்தை பிற்ற பொழுது அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுங்களா? தீர்க்கதரிசிகளை குறித்தும் மோசேயை குறித்தும் இயேசுவை குறித்தும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவங்க சொன்னாங்க, இதை விவரித்து காண்பிக்கின்ற பொழுது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்டார். கவனிச்சிங்களா? நீங்கள் அங்கே அதுதான் நீங்கள் பிறகு நீங்கள் பவுல் அப்போஸ்தலன்லாம் எழுதும் பொழுதுலாம் கூட மன்னாவை அப்பம் என்று சொல்லுவாங்க, ஜீவ அப்பம் சொல்லுவாங்க. இப்போ எங்கே வரன்னா, அப்பம் என்பது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவ அப்பம் நானே. அது மாத்திரமல்ல, இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன்.
அவர் அந்த வியாழன் இரவில சீஷர்லாம் உட்கார வைத்து பஸ்கா ஆசரிக்கின்ற பொழுது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர் சொன்னார், இது என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். பாத்திரத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தம், இதை பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இப்போ அப்பம், ஆண்டவர் சொன்னார், நான் தான் ஜீவ அப்பம் என்று சொன்னார். சரி, இந்த இயேசு கிறிஸ்து நம்ம அப்படியே இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, யோவான் ஆண்டவர் சொல்றார், வார்த்தை மாம்சமானது. என்னங்க? வார்த்தை மாம்சமானது. இந்த அப்பத்துக்கு எதை ஒப்பிடுறோம்னா இயேசு கிறிஸ்து ஒப்பிடுறோம். இந்த இயேசு கிறிஸ்து ஒப்பிடும் பொழுது நாம எதை பார்க்கிறோம்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்புறம் யோவான்ல வந்தா அந்த வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவில் வெளிப்பட்டது. அப்ப அந்த வார்த்தைன்றது என்ன? ஏசு. ஏசு அப்படின்னா ஜீவ அப்பம். இப்போ இந்த வார்த்தை எங்க இருக்கு? ஏசு எங்க இருக்கிறாருன்னா, இது பாருங்க, இதுதான். இவ்வளவோ சொல்ல வந்ததுக்கு காரணமே இதுதான். உங்க டிப்ரெஷனுக்கும், உங்க அப்பாயின்மெண்ட்டுக்கும், அல்லது உங்களுடைய டிஸ்பேருக்கும், அல்லது உங்களுடைய மரணத்திற்கு ஏதுவான ஒரு நிலைக்கும், அல்லது நான் மறிக்கிறேன், என்னை விட்டுருங்க, நான் சாக போறேன், இனி இந்த உலகத்துல போராட முடியல, எசேபேல் போல ஒரு நாசக்காரி மத்தியில, கொலைகாரி மத்தியில, ஒரு விபச்சாரி மத்தியில என்னால் போராட முடியல, அல்லது மேபி இன்னொரு காரியம், நமக்கு யாரெல்லாம் எசபேலா இருக்கிறாங்களோ அவங்களாம் பாகாலுடைய தெய்வங்களை வழிபட்டவங்க. யாருன்னா எசபேலா இருக்கலாம். உங்க சுப்பீரியரா இருக்கலாம், உங்க ஜூனியரா இருக்கலாம், உங்க அண்ணனா இருக்கலாம், உங்க தம்பியாக இருக்கலாம், உங்களுடைய கசின்ஸாக இருக்கலாம், உங்களுடைய மாப்பிள்ளையாக இருக்கலாம், உங்க மாமனார் இருக்கலாம், உங்க மாமியார் இருக்கலாம். அவங்க எல்லாருமே எசபேல், நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள். அல்லது பிசாசு எவனை அழிக்கலாமோ, எவனை விழுங்கலாமோ, எவனை கொள்ளலாமோ என்று வகை தேடி அவன் திரிகிறான். அதனால நீங்க இந்த லென்த் நாட்களில இந்த அப்பத்தை நீங்க உட்கொள்கிற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக எலியாவுக்கு கொடுத்த அதே பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் இந்த வருஷத்துல நாம் நிறைய வேதத்தை ஆராய்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த டிப்ரெஷனை போகணும்னா பைபிள், இந்த டிப்ரெஷனை போகணும்னா வேர்ட் ஆஃப் காட், இந்த டிப்ரெஷன் போகணும்னா வாக்குத்தத்தங்கள், ப்ராமிசஸ் ஆஃப் காட். நான் டோட்டலா சொல்ல போனா, நீங்க வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர முடியும். ஜெபத்தோட, உபவாசத்தோட 40 நாள் ஒரே போஜனத்தின் பலனாக அவன் இரவும் பகலும் அவன் ஓரே மட்டும் நடந்து போனான். பிரியமானவர்களே, யோசிச்சு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க வேதத்தை இந்த 40 நாளுக்குள்ள முடிக்க போகிறேன் என்று எடுத்த முடிவு தப்பா ரைட்டா? நீங்க சொல்லுங்க. சிலர் சொல்லலாம், இந்த ஆள் பைத்தியக்கார மாதிரி நமக்கு கொடுத்துட்டான், நானும் ட்ரை பண்றேன், என்னால முடியல. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ட்ரை பண்றேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு பொருத்தனை பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுவே போதும். நீங்க முடிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. உங்களால முயன்ற வரைக்கும் நீங்க தொடர்ந்து போராடி ஓடுங்க. நான் சொல்றேன், முடிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீங்க 40 நாள் இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. நீங்க ஓடினாலும் நிலைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோற மாட்டீங்க. உங்களுக்கு சாவே இல்லை. ஏன்னா எலியாவின் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னன்னா, நல்ல கவனிங்க, ஆவியானவர் சொல்றதை சொல்றேன், ஏன்னா இதை நான் யோசிக்கவே இல்லை. அவனுக்கு சாவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு போஜனத்தின் பலன் தான் அவனை அப்படியே சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்து பட்டான். அவன் சொல்றான், நீ சாப்பிட்ட பிறகு நீ போ, 2 ராஜாவாக்கு உனக்கு பதிலாக என்ன செய், நீ எலிசாவை, உன்னுடைய வேலைக்காரனாக எலிசாவை நீ தீர்க்கதரிசியாய் மாற்று.
உனக்கு அந்த பொறுப்பும் இருக்கிறது. அதன் பிறகு அவன் சுழல் காட்டில் எடுத்து கொள்ளப்பட்டு மேலே போயிட்டு திரும்பவும் வேறு ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்தான். அந்த பேஷன், இந்த வேர்ட் ஆஃப் காட் மேல ஒரு பேஷன் வந்ததுன்னா நீங்க இந்த உலகத்துல நெடுநாளாய் வாழ்ந்து, நான் சொல்வேன் 4 தலைமுறை வரைக்கும் யோபு வாழ்ந்தான்ல. இந்த சங்கீதக்காரன்லாம் சொல்லும் பொழுது அவன் இந்த டிஸ்பரிட்டியும் அந்த டிப்ரெஷன் பத்தி சொல்லுகிற பொழுது கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த உணவு மிக மிக முக்கியம். ஏசா அந்த கூடை விட்டான், அது வேணா நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அது எவ்வளவு அர்த்தம் சிகப்பு கூழுதான், அது எவ்வளவு அர்த்தம் தெரியுங்களா? பிரியமானவர்களே, நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. தயவு செய்து நிறைய பேரை கேட்க வைங்க. இது எனக்குமே பயங்கர புதுசு தான். நானே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கிறேன். இதை நான் ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜிலே நான் பாயிண்ட்ஸ் எடுத்து நிறைய டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அவ்வளவு காரியங்களை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறேன். நான் எப்பவுமே நிறைய சர்ச் பண்ணுவேன், நிறைய படிப்பேன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன மாதிரி கொடுப்பார் தெரியுமா? எங்கிருந்தோ தோண்டி எடுத்து வந்து கொடுப்பார். ஏன்னா இது பரிசுத்தாவினாலே கட்டப்படுகிற ஒரு இது மேல வாஞ்சியா இருந்தீங்கன்னா புது புதுசா ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். 365 நாள் பிரசங்கம் பண்றான்னா நிச்சயமா சொல்றேன், நான் பெருமைக்காக நான் சொல்லவே இல்லை. தயவுசெய்து என்ன ஆண்டவரை மன்னிக்கணும். ஒருவேளை என் மனசுல அது இருந்தா கூட அது எடுத்து போடணும். என்ன சொல்ல வரேன்னா, மேபி வேறு யாராவது எனக்கு 350 டேஸ் பேசினாங்கன்னா நிச்சயம் எனக்கு சோர்வு ஏற்படும். ஏன்னா ஒரே மாதிரி பேசுவாங்க. ஆனால் கடவுளுடைய கிருபையின்படியே என்னால் முடிந்த வரைக்கும் வெவ்வேறு விதமாக கர்த்தர் பேச வைக்கிறார். அதுக்கு நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீங்க. விஷயம் என்ன தெரியுங்களா? இதுன்னு சொல்கிறேன், ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன். நான் கற்றுக்கிறேன். ஏன்னா நான் பேசும்பொழுது என் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன், இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஏதாவது புதுசாக பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது, தேடும் பொழுது ஆண்டவர் புது புதுசா அவர் கொடுப்பார். புது விளக்கங்களை கொடுப்பார். பேஷன். அதனால எனக்கு இருக்கிற அந்த டிப்ரெஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஊழியக்காரனுக்கு தான் அவ்வளவு டிப்ரெஷன். இன்னைக்கு நீங்க உலகாவில நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஜன், உங்களுக்கு தெரியும் ஸ்பர்ஜன், நிறைய புத்தகங்கள் எழுதினவங்க, சர்மன்ஸ்லாம் எழுதினவர். அந்த ஸ்பர்ஜன் எழுதும்போது ஒரு இன்டர்வியூ சொன்னாரா, நான் டிப்ரெஷன்ல போயிட்டேன். எப்படி வெளியே வந்தீங்க? பைபிள் படிச்சுதான வெளியே வந்தேன். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் டிப்ரெஷன்ல போயிட்டு கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள், மனைவி, அவங்க வேலை, அவங்க ஊதியம், பிள்ளைகள், கல்வி, அவங்க எதிர்காலம், திருமணம், அவங்க குழந்தை. நிறைய ஆயிரங்களுக்கு வீடு கிடையாது தெரியுங்களா? அவங்களுக்கு வீடு வாங்கணும், கார் இல்லை, போக்குவரத்து சரியில்லை, கடனில் இருக்கிறாங்க, ஆவரேஜாக இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் இப்படி கஷ்டத்தோடு தான் இருக்கிறாங்க. வெளியே நாங்கள் நிற்பதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பேசுவதற்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கடன் கொடுக்க முடியாமல் அவமானம், நிறைய துன்பங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள், குடும்பத்தில் நிறைய பாடுகள், சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், விரக்திகள், வேதனைகள், டென்ஷன், கோபம், ஒரு மாதிரி விரக்தி, இதெல்லாம் கடந்து போகும். நீங்களும் தான், நானும் தான். ஆனால் நம்மை வாழ வைக்கிறது இது ஒன்று தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. யாராவது அந்த டிப்ரெஷன் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் பைபிளை கொடுத்துருங்க, படிக்க சொல்லுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். அதை படித்தாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறி சக நிலைக்கு வந்து விடுவாங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் நீர் பங்கு பெற்றிருக்கிறீர், நீர் பங்காளராக இருக்கிறீர், நீர் உதவி செய்து வருகிறீர். தேவையான எல்லா ஆலோசனைகளை கொடுத்து, பொருளுதவிகளை கூட நீரே கொடுத்து, அநேகருடைய இருதயங்களிலே பேசி ஆண்டவர் இந்த ஊழியத்தை தாங்கும்படி செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளையும் ஆச்சரியங்களையும் செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. விசேஷமாய்
இந்த நாளிலும் கூட மரண கட்டில மரண அவஸ்தையோட வேதனையோட கண்ணீரோட துக்கத்தோட நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த வேளையில முடிய போஜனமாகிய ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை தண்ணீரை கொண்டு அவனை உயிரோடு வைத்து அவனை மேலே உயிரோடு எடுத்து கொண்டு போனீங்க. அதே போல இந்த வாழ்க்கையில முடிந்து செய்யுங்க ஆண்டவரே. உண்மையை நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கிருபை செய்யும். யாரெல்லாம் வெளியே மாதிரி இருக்கிறீங்க கையை உயர்த்துங்க. உங்களுக்கு கர்த்தர் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இனி உங்கள் வாழ்க்கையில உயர்வை தான் கொடுப்பார். ஆமென். நீங்கள் இதுக்கு மேலே எசபேலுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எசபேலின் ரத்தத்தை நாய்கள் நக்கும். இதுதான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பதில். ஆமென். அவனை அப்படியே அழுக்கா தூக்கிட்டு அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போனார். அப்புறம் கடைசி சமயத்துல கர்த்தர் மலையில இருக்கின்ற பொழுது, மறுரூப மலையில் இருக்கும் பொழுது எலியாவையும் மோசையும் கொண்டு பேசினார். ஸ்டில் இஸ் லிவிங் வித் காட். இயேசுவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்பட்டு நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருடைய மரண எண்ணங்களும் தற்கொலை ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும். மரண இருள் விலகட்டும். வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதனையோ சோதனையோ அவளுக்கு இருக்கக்கூடாது. அவளுக்கு எந்த பொல்லாப்பும் நேரிடக்கூடாது. அவள் நேர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் தனை தந்து ஏழை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். தம்முடைய வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குங்க. இந்த ஊழியத்தை இன்னும் அநேகருக்கு அழைத்து போக உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் மனதிலே பேசுங்க சுவாமி. இந்த ஊழியம் சிறப்பாக வளர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.